எதுக்கு வந்து சேகர் பாபுலேருந்து, எதுக்கு வந்து இளங்கோலேருந்து எல்லாருமே பேசிட்டு தானே இருக்கீங்க. இன்னும் முதலமைச்சர் மட்டும்தான், அதுவும் என்னன்னு சொல்றாரு முதலமைச்சர், நேற்று ஆரம்பிச்ச கட்சி அப்படின்னு சொல்றாரு. அவர்களெல்லாம் நாளைக்கு ஏன் சீமானை பார்த்து 15 வருடமாக இருக்கிறாரு, அவர் கூட தான் சொல்லிட்டு இருக்காரு 2020 ஆட்சியை பிடிப்போன்ட்டுன்னு. எங்கேயாவது ஒரு இடத்துல 15 வருஷமா கட்சியை நடத்திட்டு இருக்கிறாரு, தமிழ் தேசிய கொள்கையோட இருக்காரு. தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய கொள்கை எடுபடாது, திராவிடம் மட்டுமே எதிர்படும், இதெல்லாம் பகல் கனவு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. 41 பேர் இறக்குறாங்க, அப்படி சொல்ல வேண்டியதானே. சொல்லலையே. ஆனா இங்க சொல்றாருல, நடிகன் நாடாள முடியாது, மாறிவிட்டது அப்படின்றாரு. நேற்று ஆரம்பித்த கட்சியெல்லாம் இன்று சவாலாக நிற்கிறது, பகல் கனவாக தான் இதெல்லாம் போகும், பலிக்காது அப்படின்ட்டு எதுக்கு வந்து சொல்றீங்க? முதலமைச்சர் சொல்லியிருக்காருங்க, விமர்சனம் பண்ணியிருக்காருங்க. சீமானன் அந்த மாதிரி விமர்சனம் வைக்கலையா அவரு? அப்போ என்ன காட்டுது? சார் நீங்கள் ஆட்சியில் உட்காந்துருக்கிறீங்க, உங்களுக்கு இல்லாத பணபலம், படைபலம் எல்லாமே இருக்குது, அதிகார பலம் எல்லாம் இருக்குது. இருந்தும் நீங்கள் வந்து 75 வருஷ கட்சி, 75 வார கட்சியை பற்றி விமர்சனம் வைக்கிறீங்கன்னா அது பயத்தை தான் குறிக்குது. அதே 75 வார கட்சி, 75 வருஷ கட்சியை பார்த்து விமர்சனம் வைக்குதுன்னா அது எதிர்ப்பை குறிக்குது. பயமில்லாத ஒரு எதிர்ப்பை குறிக்குதுன்னு தான் நம்ம பார்க்கணும்.